ஏமா துர்கா, கோயில் தானே கிளம்பிட்டு இருக்க? சீக்கிரம் வச்சுக்கிட்டு வா, 2 பேரும் சேர்ந்தே போலாம். நான் தனியா போய்க்கிறேன். இந்த பாருமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்கேயும் போனதே இல்ல. வாமா, கோயிலுக்காவது போயிட்டு வரலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து போனா உங்களுக்கு பெருமையா இருக்கும், ஆனா எனக்கு அசிங்கம். அப்படி என்கிட்ட இல்லாத என்னதான் இருக்கா உங்ககிட்ட? 10,000 ரூபாய் பட்டு புடவை, இது சாதாரண காட்டன் புடவை. உங்க கூட வந்தா எனக்கு அவமானமா இருக்காது? இது நீங்க கட்டுற காஸ்ட்லி புடவை தானுங்க. இப்ப எங்கூட கோயிலுக்கு வரீங்களா? ஏன் புடவை உங்களை யார் கட்ட சொன்னது? யார் சொல்லணும்? நம்ம 2 பேரும் ஒரே வீட்டு மருமக தான், மாத்தி மாத்தி கட்டிக்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல. அப்ப அவரு சொல்றல. துர்கா, அத்தைக்கு மரியாதை கொடுத்து ஓராரையோட விட்டுருக்கேன், இல்ல கொலை பண்ணிருப்பேன். ராஸ்கல். இந்த அடுத்தது ராசாத்திக்கு 1200ங்க. ஏய் நில்லு. எங்க வந்த? வந்த புள்ளைய வாமான்னு கூப்பிடாம எடுத்த எடுப்புலயே எங்க வந்தேன்னு கேக்குற? நீ புருஷன் கைய புடிச்சிட்டு வந்திருந்தீனா வாமான்னு உள்ள கூப்பிட்டு வாய்க்கு ருசியா ஆக்கி போட்டு அமுச்சு வச்சிருப்ப. நீ கையில பொட்டியில புடிச்சிட்டு வந்திருக்க, அதான் அங்க என்னமோ நடந்திருக்கு, நீ கோச்சிட்டு வந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டல, அதேதான். இனிமே அந்த குடும்பத்துல என்னால வாழ முடியாது. என்னம்மா பேசாம போற? என்ன பேசுறது? அவங்க யாருன்னு தெரியுமில்ல? கரிச்சிபாளையம் பண்ணைக்காரங்க, என் அண்ணன் பசங்க. அந்த குடும்பத்திலே உன்னால பொழைக்க முடியலன்னா நீ வேற எங்கேயுமே பொழைக்க முடியாது. எங்கேயும் பொழைக்க வேண்டாம், நான் இனிமே இங்கேயே தங்கலாங்கிற முடிவோட வந்திருக்கேன். பைத்தியக்காரி, ஒரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி ஏறிட்டாலே கட்டையில போற வரைக்கும் கட்டவும் வீடு தாண்டி நிரந்தரம். அத புரிஞ்சுக்கிட்டே போய் பொழைக்கிற வழிய பார். நான் அங்க போக மாட்டேன். இங்க இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப என்ன எங்க போ சொல்ற? செத்து போடி. டேய், இவள வெளியில தள்ளிட்டு கதவு மூடுங்கடா. அண்ணே, நான் வேணா போய் அண்ணியை கூட்டிட்டு வரட்டுங்களா? ஏதோ விளையாட்டுக்காக தானுங்க பண்ண, அது இவ்வளவு பெருசாவும் நினைக்கலங்க. என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க சும்மா இருங்க. நீங்க என்ன தப்ப மன்னிப்பு கேட்கறதுக்கு? தப்பானது அவதான். அதான் கோவம் வந்தது, ஒரு போடு போட்டேன். அதுக்காக பொட்டியை தூக்கிட்டு வீட்டை விட்டு போகலாங்களா? டேய், அவங்க பேசிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, அது பொம்பளைக்குள்ள. அதுக்காக கை நீட்டுதா? கட்டம் போட்டாட்டி அடிக்கதான் மூஞ்சில பெரிய பீஸ் வச்சிருக்க. இனிமே அப்படி நடக்காதுங்க. அதான் நடந்து போச்சு. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்யறேன். போய் வீட்டுக்காரியை கூட்டு வா. நான் போறேங்க. வந்தா வீட்டுக்காரியோட வா, இல்லன்னா வராத. அண்ணே, எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே காரணம். லட்சுமி, இது வரணுங்க. நான் எப்படி போய் போறேங்க. லட்சுமி, வளையெல்லாம் லிஸ்ட்ல இருக்குல்ல? போட்டாச்சுங்க, மஞ்சள் மட்டும் தானுங்க விட்டு போச்சு. அண்ணே, எத்தனை வகை சாப்பாடுங்க? 7 வகை சாப்பாடுங்க. திங்கிறது மட்டும் கரெக்டா சொல்ற பாரு. நான்சென்ஸ். அந்த புட்டரிசியை மறந்துடாதீங்க. ஐயோ, நல்ல காலம் ஞாபகப்படுத்துறீங்க. எப்ப அதை எழுதிக்க. கல்கண்ட மறந்துடாத. ஆமா, அப்படியே அந்த குமுத கல்கியை மறந்துடாதீங்க. அம்மா, என்ன விளையாடுறீங்களா? இப்ப என்னையா சொல்லிட்டேன்? ஆமா, குமுத கல்கி எதுக்கு? நீ எதுக்கு கல்கண்டு கேட்ட? சாப்பிடுறதுக்கு. ஓ, நான் படிக்கிறதுக்கு நினைச்சேன். சரி, இது யார் எடுத்துட்டு போவா? தானே, யாராங்க? ஏய், நீ ஏன்டா வெளிய நிக்கிற? ராத்திரி பூரா அந்த கழுதை தேடி பார்த்தனுங்க, எங்க இல்ல. அவ இல்லாம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதான் இங்கே நிக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், உள்ளவா. அது வந்து ராத்திரி அவங்க அம்மா சரி, வீட்டுக்கு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல குளிச்சுட்டு வந்து சீக்கிரமா வேலை பாருங்க. என்ன வேலை? நம்ம தங்கச்சிக்கு சீமந்தம். சீமந்தமா? ஆமா, சீமந்தம் தான். சத்தமே பிடிக்காத மனுஷன் நேரா வந்து கண்டிப்பா வரணும் மெதுவா சொல்லிட்டு போறேன்டா. டேய், இன்னைக்கு மொத்த குடும்பம் சோப்பாடு குடிச்சிட்டு கிளம்புங்கடா. என்னால நம்பவே முடியலையே. அட ஆமாப்பா, அதனாலதான் சீமந்தத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வராத மனுஷன் வந்து கூப்பிட்டுருக்காரு, கோவம் இருக்க முடியுமா? சரி சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு வேலையை பாரு. இதோ ஒரே நிமிஷம், நான் ரெடி ஆயிட்டேன். என்ன வேலைன்னு சொல்லுங்க. காஃபி. ஏய், நீ எப்படி இங்க வந்த?
எப்படி வந்தான்னு கேட்காம எப்படி வந்தான்னு கேக்குறீங்க ஆஹா, நடக்கிற மாதிரி நடந்தா நாங்க கேக்குற மாதிரி கேட்டு இருந்திருப்போம். நீங்க ஒண்ணு கேட்க வேண்டாம், அவன் நேத்து ராத்திரியே வந்துட்டா. அவ வந்துட்டா நீங்க உள்ள விட்டுருவீங்களா? செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்தாச்சு, விட்டுற வேண்டியதானே? திடீர்னு எப்படி மாறிட்டா? திடீர்னு மாறாம 6 மாசம் கழிச்சு மாறுவாங்க. அதான் திடீர்னு எப்படி ஞானோதயம் கேக்குறேன். அண்ணா அது ஒண்ணும் இல்லண்ணே, நேத்து ராத்திரி அண்ணி வந்து அட என்னம்மா இது போய் காலில் விழுந்துட்டு. அண்ணி என்ன நீ என் கால போய் பிடிச்சிட்டு ஐயோ நான் வேலைக்காரங்க. ஏமா துர்கா எந்திரிமா. நீ அப்படி என்னமோ தப்பு பண்ணிட்ட, எந்திரிமா. என்ன மன்னிச்சிருக்க மாமா, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். யார் சொன்னது நீ தப்பு பண்ணேன்னு? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. இல்லக்கா, எங்க அம்மாவுக்கு நான் உயிர் சும்மா சொல்லல. எங்க அப்பா திடீர்னு ஒரு நாள் செத்து போன உடனே எங்க அம்மாவும் சாவறதுக்காக விஷத்தை சாப்பிட போயிருக்காங்க. அப்ப சின்ன குழந்தையா இருந்தனா அந்த விஷத்தை தட்டி விட்டுருக்க. அது எங்க அம்மாவுக்கு என்ன விட்டுட்டு போறியம்மா, என்ன விட்டுட்டு போறியம்மான்னு கேக்குற மாதிரி இருந்துச்சா. அண்ணல இருந்து எனக்காகவே வாழறதா எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அம்மாவே இன்னைக்கு என்ன செத்து போன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் தெரிஞ்சது அவங்க உயிரை விட இந்த குடும்பத்து மேல எவ்வளவு அன்பு நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருக்காங்கன்னு. இப்படிப்பட்ட இடத்துல நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருக்க, என்ன மன்னிச்சிருக்க. எல்லாம் நீலி கண்ணீர், அத்தனை பேர் நம்பிட்டீங்களாக்கா? அட உட்ரா, நீல கண்ணீர் பச்சை கண்ணீர்னு அதான் எல்லார் காலையும் பொத்து பொத்து உழுந்து மன்னிப்பு கேட்டுருச்சுல்ல. இந்தமா இவன் காலையும் உழுந்து மன்னிப்பு கேட்டுரு. இவன் ரொம்ப எதிர்பார்ப்பான். அட பாய போட்டு தலகாணி போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். காலில் விழுந்துரு. சரிங்க மாமா. ஏய், நீ காலை வரை விட்டுற. தொடாத, எந்திரி எந்திரி. ஏன் நீங்க தொட்டா சினிங்கி ஆக்கும்? ஆமா, நாங்க தொட்டா சினிங்கி, நீங்க தொடாமலே சினிங்குவீங்களே, அது எங்களுக்கு தெரியாதாக்கும். எதை எங்க பேசணும்னு தெரிஞ்சு பேசுங்க. ஏய், எனக்கே நீ சொல்லி கொடுக்குறியா? கொன்னுடுவேன். கொல்வீங்க கொல்வீங்க. ஏய், என்னடி? ஏய், தங்கச்சி சீமந்தம் சொல்லிட்டு இருக்கேன்ல, சரி. சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. போங்க பின்கேட்ல போய் சமையல் வேலையை பாருங்க. சரிங்க. ஏய், என்னங்க? ஒன்னா சேர்த்து போங்க.